வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு புது முயற்சியா நெட்வொர்க்கிங், ஃபயர்வால் இல்லை மற்ற கான்செப்ட் பற்றி தமிழ் வழியா கிளாஸ் ஆரம்பிக்கான ஒரு புது முயற்சியா செய்கிறேன். ஸோ முயற்சியா வந்து ஃபயர்வால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஃபோர்ட்டிகேட் ஃபயர்வால் வந்து நம்ம ஃப்ரம் ஜீரோ டு எண்ட், ஐ வுட் சே ஏ டு ஜெட். ஸோ நம்ம ஃபயர்வால் ஃபோர்ட்டிகேட் ஃபயர்வாலை பற்றி நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ட்டிகேட் ஃபயர்வால் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வாட் இஸ் ஃபயர்வால், ஃபயர்வால்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ஃபயர்வால்? ஃபயர்வால்னா firewall is a network security system that monitors and controls incoming and outgoing network traffic based on a predefined security rules. அதாவது ஃபயர்வால் இப்போ வெளியிலேருந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய நம்மளுடைய ஆஃபீஸ் நெட்ஒர்க்கும் நம்மளோட அவுட் சைட் நெட்ஒர்க்கும் அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்னா ஆஃபீஸ் நெட்ஒர்க் வந்து செக்யூர் நெட்ஒர்க்காகவும் அவுட் சைட் நெட்ஒர்க்கை வந்து இன்செக்யூர் நெட்ஒர்க்காகவும் பேஸ் பண்ணிட்டோம்னா அவுட் சைட்லேருந்து நம்ம ஆஃபீஸ் நெட்ஒர்க்கு வர 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 டிராஃபிக் சிக்னல்ஸை வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. இன்கமிங் டிராஃபிக்கும் அவுட் கோயிங் டிராஃபிக்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போகிற டிராஃபிக்கும், இன்கமிங்காக நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வர டிராஃபிக்கை வந்து நம்ம வந்து அதை வந்து எந்த டிராஃபிக் உள்ளே வரலாம், எந்த டிராஃபிக் வெளியே போகலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூல் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி கேட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் டேக் போட்டிருக்கீங்களா? ஓகே, ஆஃபீஸ் டேக் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸோட ஆள், நீங்கள் உள்ளே வரலாம். ஆஃபீஸ் டேக் நீங்கள் உங்கள் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ் டேக் போடலைன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக ஆஃபீஸ்க்கு வரீங்க, யாரை பார்க்க போகிறீங்க அப்படி இல்லை நான் வந்து அவங்க அவங்க சொல்லலாம், இல்லை நான் வந்து ஒருத்தர் பார்க்க போகிறேன் அப்படின்னா அப்போ நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அப்போ இந்த 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 ஆள் வந்தால் உள்ளே அனுப்பலாமா, இல்லை வந்து இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வந்து டீ கடை வச்சுருக்காங்க, அந்த ஆஃபீஸில் வந்து ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க, அவங்க வெண்டார், அவங்க உள்ளே வரலாமா. இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதை ரெடி பண்ணுறதுக்கு வெளியில் இருந்து ஒரு வெண்டார் வராங்க அப்படின்னா அவங்க வெண்டாரு, அப்போ அவங்களுக்கு வந்து வெண்டார்னு ஒரு பேட்ச் கொடுத்து உள்ளே அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் வாசல்லே வந்து நம்ம வந்து யார் உள்ளே வரலாம், யார் வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த ரூல். வாட் இஸ் ஃபயர்வால். நம் இந்த ஃபயர்வால்லே வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க யார் உள்ளே வரலாம், இன்கமிங் டிராஃபிக் யார், அவுட் கோயிங் டிராஃபிக், இதை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக். அப்புறம் இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ பேரியர் often between a trusted internal network and untrusted external network like internet, mail system. அதான் சொல்ல வந்தேன், நம்ம ஆஃபீஸ் நெட்ஒர்க்கு வந்து ட்ரஸ்டட் நெட்ஒர்க்கு, அவுட் சைடில் இருக்கிறது வந்து அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க்கு. அங்கே வெளியிலேருந்து யார் உள்ளே வராங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அன்வான்டாக தேவையில்லாமல் இப்போ நம்ம இந்தியாங்கிற இது ஒரு ஆஃபீஸாக வச்சுக்கிட்டோம்னா வெளியிலேருந்து வேறு கண்ட்ரிஸ் நம்ம அட்டாக் பண்ண வர்றாங்களா, இப்போ நம்ம சைபர் த்ரெட் சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஆஃபீஸ் நெட்ஒர்க்கோ நம்மளோட வெப்சைட்டோ ஹேக் பண்ணுறதுக்கு உள்ள நம்ம வந்து அட்டாக் பண்ணி நம்மளுடைய சைட்டை பிளாக் பண்ண நம்ம டவுன் பண்ண வைக்கிறாங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரூல் போட்டு யார் உள்ள நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வரணும், யார் வெளியில் போகணும், இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ அதுதான் வந்து internal network to internal trusted internal network and untrusted external network. Okay. Third point, firewalls can be a hardware, software and combination of both, and they work by inspecting data packets to decide whether to allow or block them. அதாவது ஃபயர்வாலில் வந்து ஹார்ட்வேர் பேஸ்டு ஃபயர்வால் இருக்குது, சாஃப்ட்வேர் பேஸ்டு ஃபயர்வால் இருக்குது, இல்லை ரெண்டு சேர்ந்த கலந்த இருக்குது டிவைஸ் இருக்குது, அதாவது ஃபயர்வால்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. அது நம்ம எதுவும் அது எல்லாமே மெயின் பர்பஸ் என்னன்னா டேட்டா பாக்கெட்ஸை வந்து அலோவ் பண்ணலாமா இல்லை பிளாக் பண்ணலாமா, அதை மெயினோட பர்பஸ் வேலையே இந்த ஃபயரோட வேலையே அதுதான். ஓகேவா? ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஹவ் இட் ஒர்க்ஸ்,
A firewall examines each data packets against a set of security rules. If the packet is deemed safe, it is allowed through. If it is suspicious or malicious, it is blocked. அதாவது நம்ம ஆஃபீஸ்க்குள்ள ஒரு நெட்ஒர்க், நம்ம உங்களுக்கு அந்த என்னோட இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ட்ரஸ்டட் நெட்ஒர்க், அன்ட்ரஸ்டட் எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க். நம்ம வந்து ஒரு ரூல் போட்டு வச்சுருக்கோம் எங்க, இந்த செக்யூரிட்டி, இந்த ஃபயர்வாலில். அப்போ வந்து யார் என்னோட நெட்ஒர்க்கில் வரணும், யார் நெட்ஒர்க்கில் போகணும் அப்படிங்கிற அந்த ரூல், அந்த அந்த ரூலை மேட்ச் பண்ணால் உள்ளவா, இல்லைன்னா நீ இது வந்து என்னுடைய டிராஃபிக் கிடையாது, நீ வெளியில் போயிரு. இங்கேயே நம்ம பிளாக் பண்ணிடுவோம், இங்கே வெளியிலேருந்து வர டிராஃபிக்கை. இது பர்பஸ் என்ன? த பிரைமரி கோல் இஸ் டு ப்ரொடெக்ட் எ நெட்ஒர்க் பை கீப்பிங் ஹார்ம்ஃபுல் டிராஃபிக் அவுட் அண்ட் ப்ரிவென்டிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லீவிங். அதாவது நம்முடைய பாதிக்கிற மாதிரி ஏதாவது டிராஃபிக் வந்தால் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ப்ரொடெக்ட் நெட்ஒர்க் பை கீப்பிங் ஹார்ம்ஃபுல் டிராஃபிக். நம்ம பாதிக்கிற மாதிரி டிராஃபிக் ஏதாவது வந்தால் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது. அதே மாதிரி நம்மளுடைய இன்டர்னல் நெட்ஒர்க்லேருந்து எந்த சென்சிட்டிவ் டேட்டாவும் வெளியில் போகாமல் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் இதை பேஸ் பண்ணியே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க்குக்கு இது யூசர் 1, யூசர் 2, யூசர் 3. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் நெட்ஒர்க்கு என்னுடைய ஆஃபீஸ் நெட்ஒர்க்கு example.com test.com யூசர். இப்போ வந்து என்னுடைய ஃபயர்வாலில் நான் ரூல் போட்டிருப்பேன். யூசர் 1.1.1.1.1 இருந்து ஒரு யூசர் வருவார். அந்த யூசர் வந்தார்னா அந்த யூசருக்கு வந்து நான் வந்து போர்ட் நம்பர் 80 இல்லை 443 அந்த வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். இந்த இந்த செக்யூரிட்டி இங்கே ரூல், நான் இங்கே வந்து இந்த ஃபயர்வாலில் ரூல் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். இந்த யூசர் வந்தால் இந்த யூசரை அலோவ் பண்ணு. அந்த யூசர் 1.1.1 வருவார். வந்தாருன்னா நீ செக் பண்ணிட்டு அந்த யூசராக இருந்தால் அந்த யூசரை உள்ள அனுப்பு. அவர் எங்கே போவார்? அவர் வந்தார்னா நேராக வந்து அவர் வந்து example.com அப்படிங்கிற இதுக்கு தான் போவார். அவர் இது வந்தார்னா நேராக அங்கே தான் அனுப்பணும், வேற எதுக்கும் அனுப்பக்கூடாது அப்படின்னு ரூல் கிரியேட் பண்ணனா இந்த யூசர் வருவார், இன்டர்நெட் வழியாக வந்து என்னோட ஃபயர்வாலுக்கு வருவார். வந்தோடனே இந்த ரூல் இங்கே ஃபயர்வாலில் வந்து ரூல் செக் பண்ணும். ஓகே, இந்த யூசருக்கு இங்கே இந்த ரூல் வந்து அலோவ் பண்ணியிருக்கா, டினை பண்ணியிருக்கா. அதே மாதிரி அந்த அலோவ் பண்ணியிருந்தா எந்த நம்மளுடைய ரிசோர்ஸ் எதை அக்சஸ் பண்ணுறது அலோவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டைரெக்டாக உள்ளே போய் இது மட்டும் அக்சஸ் பண்ணும், மற்ற இது ரெண்டும் அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி யூசர் 3 1.1.1.115 அப்படிங்கிற யூசர் வருவார். வந்தாருன்னா அந்த யூசர் வந்து test.com மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நான் ரூல் பண்ணிட்டேன்னா இந்த யூசர் வரும்போதே பார்ப்பாரு, இந்த செக்யூரிட்டி ரூல் பார்த்துட்டு ஓகே இங்கே இவருக்கு வந்து இந்த 2-3 ரிசோர்ஸில் இது ஒன்று மட்டும்தான் அக்சஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அலோவ் பண்ணால் அவர் வந்தால் இதை மட்டும் தான் அக்சஸ் பண்ணுவார். இப்போ யூசர் 2, இந்த யூசர் 2க்கு வந்து நான் ரூலே இங்கே எழுதலை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 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 எப்படி சொல்கிறதுன்னா இங்கே பாருங்க, லெஜிட்டிமேட் டிராஃபிக், நான் லெஜிட்டிமேட் டிராஃபிக், இதை தான் சொல்ல வரோம். ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த ஒன் யூசருக்கு வந்து டிராஃபிக் வந்து எழுதியிருக்கேன், அலோவ் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் 3க்கு வந்து டிராஃபிக் நான் எழுதியிருக்கேன், அலோவ் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் 2க்கு நான் வந்து டிராஃபிக் எதுவுமே எழுதலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வழியாக எந்த யூசர் வந்தாலும் டினை, நான் உள்ளே அனுப்ப மாட்டேன். அப்போ இந்த யூசர் வந்து வருவார், இவர் வந்து ஹேக்கர்னு வச்சுக்குவோம். எப்படி சொல்கிறதுனா இந்த யூசர் வந்து நான் லெஜிட்டிமேட் டிராஃபிக், அதாவது இவர் வந்து சரியான யூசர் கிடையாது, இவர் வந்து ஹேக்கர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த யூசர் வருவார் என்னோட ஃபயர்வாலில், இந்த புதுசாக வந்து எதாவது நோக்கி வருவார், என்னோட ட்ரஸ்டட் நோக்கி வருவார், இந்த எதாவது அக்சஸ் பண்ணி ஹேக் பண்ணி டேட்டா திருடலான்னு வருவார். ஆனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபயர்வால் வந்து டினை பண்ணிடும், வெளியில் போயிடுவார். இப்போ இதெல்லாம் புதுசாக யூசர் நான் அலோவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது நான் இங்கே நான் காமிக்கல, புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். புதுசாக ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ரூல் கிரியேட் பண்ணுறேன். இது யூசர் 4ன்னு வச்சுக்குவோம். இந்த யூசர் வந்தார்னா அவருக்கு என்னோட நெட்ஒர்க்கில் இருக்க எல்லா ரிசோர்ஸும் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வருவார்,
இங்கே வந்து நம்ம ஃபயர்வால் ரீச் பண்ணுவார், அந்த ரூல் பார்க்கும், இந்த யூசருக்கு எல்லாருக்குமே அலோவ் பண்ணியிருக்கா, அப்போ நீ எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லுவார். இதுதான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஃபயர்வால்ங்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லெஜிட்டிமேட் டிராஃபிக், நான் லெஜிட்டிமேட் டிராஃபிக். இதனோட ஃபயர்வால் என்னுடைய என்னுடைய ஃபயர்வாலுக்கு எந்த நல்ல யூசர் வந்தால் நல்ல டிராஃபிக் வந்தால் யூஸரை இங்கேயே ஃபயர்வாலில் அலோவ் பண்ணுவேன், இல்லை டிலே பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இது இது தேவையில்லாத யூசர் அப்படின்னா நான் லெஜிட்டிமேட் டிராஃபிக், இது வந்து நான் ஆத்தரைஸ்டு டிராஃபிக், இது யாருமே தெரியாது எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி டிராஃபிக்கை வந்து நான் அங்கேயே டினை பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவேன். ஸோ இந்த வேலையை தான் வந்து ஃபயர்வால் செய்யுது. அதாவது நம்முடைய செக்யூரிட்டி அந்த ஃபயர்வால்லே வந்து நம்ம செக்யூரிட்டி ரூல் ஒன்று போட்டு எந்த எந்த டிராஃபிக் உள்ளே வரலாம், எந்த டிராஃபிக் வெளியில் போகலாம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் ஃபயர்வால். ஓகேவா? அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இப்போ ஃபயர்வால் வந்து பேசிக் தான் சொல்கிறது. இதில் வந்து நிறைய அதாவது இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால்னா இப்போ பார்த்தீங்கன்னா modern next generation firewalls include additional capabilities like deep packet inspection, intrusion prevention and malware defense. அதாவது நம்ம நம்ம யோசிக்காத அளவுல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர்வால் வந்து என்ன மாதிரி டிராஃபிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், தேவையில்லாத பாக்கெட் எது, தேவையுள்ள பாக்கெட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியல, அந்த அந்த ஃபயர்வாலவே டிசைன் பண்ணுது. அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால்னு சொல்கிறாங்க. அது நிறையா சென்சார் இருக்குது, சென்ஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால்னு சொல்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோக்களில் தான் பார்ப்போம். அது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வாலில் பார்த்தீங்கன்னா பழைய ஆல்டோ ஃபயர்வால் இருக்குது, சிஸ்கோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் இருக்குது, ஃபோர்ட்டிகேட் ஃபயர்வால் இருக்குது, செக் பாயிண்ட் ஃபயர்வால் இருக்குது, ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃபயர்வால், இந்த மாதிரி நிறைய இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த வீடியோ சீரீஸில் வந்து ஃபோர்ட்டிகேட் பற்றி நம்ம பார்க்கலான் இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வாட் இஸ் ஃபயர்வால். ஸோ நண்பர்களே, இந்த நம்ம யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக வந்து நம்ம ஃபோர்ட்டிகேட் ஃபயர்வால் பற்றி எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அது எப்படி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபோர்ட்டிகேட் ஃபயர்வாலில் A to Z என்னங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோக்களை பார்ப்போம். கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக செய்கிறேன். வீடியோ நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.